தூத்துக்குடியில் கனமழை ஓய்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் சில இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் வடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ். தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு என்பது தொடர்ந்து மீள முடியாத நிலைமையில் இருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ரோடு வந்து மாப்பிள்ளையூரணி டு தருவைக்குளம் சாலை அப்படின்ற ஒரு சாலை. மாப்பிள்ளையூரணி விளக்குல இருக்கிறோம். இந்த சாலை வந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் வடியாத சூழ்நிலையில வந்து முழுவதும் முங்கிய நிலைமையில இருக்கு. இப்போ கூட அந்த பகுதியில இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து நீந்தி வர்ற மாதிரி, கப்பல் வர்ற மாதிரி சூழ்நிலையில வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்லயும் மக்களும் வந்து தொடர்ந்து பாதி வரை வந்து முங்கிய சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு காட்சி வந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த பகுதியில சென்ற ஒரு வாகனமும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நடு வழியில நின்றுச்சு. அந்த வாகனம் நின்றனாலையும் தற்போது வந்து இந்த பகுதியில வந்து போக்குவரத்துல வந்து லேசான பாதிப்பு ஏற்படுது. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியுது, இங்க இருந்து அங்க போகக்கூடிய மக்கள் போக முடியாமலும் அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து வர முடியாமலும் இருக்கிறாங்க. ஒரு மரத்தை ஏற்றி சென்ற ஒரு வாகனம் வந்து நடு ரோட்ல அப்படி நிக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுவும் அவங்களோட இடுப்பளவு தண்ணீருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கு. தொடர்ந்து மோட்டார் மூலமாக வந்து இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையும் இங்க பார்க்க முடியுது. ஆனாலும் அந்த தண்ணீரானது முழுவதுமாக வெளியேறாமல் தற்போது இந்த சாலை முழுவதுமே வந்து ஒரு குளமாக காட்சி அளிக்கிறது. அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இது போன்று பல்வேறு சாலைகள் மற்றும் பகுதிகள் வந்து மூழ்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடர்ந்து 7 நாட்கள் கடந்தும் கூட இந்த சூழ்நிலை என்பது இன்னும் மாறாத நிலைமை அப்படியே காணப்படுகிறது. உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றி இந்த சாலை உள்ளிட்டவைகளை பல்வேறு சாலைகள் இதே நிலையில் இருக்கிறது. அதை சீரமைத்தால் மட்டுமே இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிகிறது. தூத்துக்குடியிலிருந்து சுந்தர மகேஷ்.